இலங்கையை தாக்கவுள்ள மிகப்பெரிய நிலநடுக்கம். ஜாழ் பல்கலைக்கழக பேராசிரியரின் மற்றுமொரு எச்சரிக்கை. மிக கிட்டிய காலத்தில் இலங்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க வாய்ப்பை கொண்டுள்ளதாக ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்கின்ற மிகப்பெரிய நிலநடுக்க நிகழ்வும் இடம்பெறும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கையை அண்மித்திருக்கக்கூடிய இந்திய கவச தகட்டுடன் சேர்ந்த பகுதிகளில் மிகச் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அண்மித்த காலத்தில் அதிக நிலநடுக்கங்கள் பதிவாகுவது என்பது என்றோ ஒரு நாள் பாரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலநிலைசார் அனர்த்தத்தில் இருந்து மக்கள் மீண்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்னமும் மத்திய மலைநாட்டில் பல பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இலங்கை இந்த அனர்த்தத்தில் இருந்து மீண்டு வரும் நிலையில் முழுமையாக மீள்வதற்கு இன்னும் பல மாதங்கள் செல்லும் என்பது கசப்பான உண்மை. இன்னும் ஒரு நாள் இந்த புயல் இலங்கையில் தங்கியிருந்திருந்தால் இன்று நடந்த பாதிப்புகளின் 5 மடங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த அனர்த்தம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் போதுமான எச்சரிக்கை விடுக்கவில்லை என்றே நானும் கருதுகிறேன். எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தால் பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும். இயற்கை அனர்த்தங்களை தடுக்க முடியாது எனினும் திணைக்களங்கள் இன்னமும் வினைத்திறனாக செயற்பட்டிருக்க வேண்டும். வடகீழ் பருவக்காற்றை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் இறுதி வரை வடக்கில் மழைக்கான சாத்தியம் காணப்படுகின்றது. வடகீழ் பருவக்காற்று முடிவடைவதற்கு 2 மாதங்கள் இருக்கும் நிலையில் இந்த கால பகுதியில் சில காலங்களில் மிக கனமழையும் மிதமான மழையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தற்போதைய வளிமண்டல நிலைமையின்படி அடுத்து வருகின்ற 15 நாட்களுக்கு இதே போன்றதொரு புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் முடிவடைவதற்குள் வங்காள விரிகுடாவில் 2 காற்று சுழற்சிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இது மிகப்பெரிய அளவிலான மழையை தருமா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை.